ராமநாதபுரம் அருகே கடற்கரையை ஒட்டிய வனப்பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 650 ஏக்கர் பரப்பளவில் விளைந்திருந்த மரங்கள், செடி கொடிகள் தீயில் கருகின. ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை அத்தியூத்து பஞ்சாயத்திற்குட்பட்ட கடற்கரையொட்டிய வனப்பகுதியில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தால் வனப்பகுதி முழுவதும் தீ வேகமாக பரவியது. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் ராமநாதபுரம், மண்டபம், ஏர்வாடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 5 தீயணைப்பு வண்டிகளில் வந்த 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 650 ஏக்கர் பரப்பளவில் இருந்த 25,000 பனை மரங்கள், 15,000 தென்னை மரங்கள் மற்றும் சவுக்கு மரங்கள் எரிந்து நாசமாகின. தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் நடராஜன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து மக்களிடம் தீ விபத்து சேதங்கள் குறித்து கேட்டறிந்தார். அத்தியூத்து, ராணிவலசை, பழனிவலசை அங்கே 3 ஹேபிடேஷன்ஸில் அரௌண்டு 650 ஏக்கர்ஸில் பனை மரம், தென்னை மரம், மாப்பழா, சப்போட்டா போன்ற மரங்கள் திடீரென்று தீப்பிடித்து சேதமடைந்துள்ளது. ஒரு 5000 பனை மரங்களுக்கு மேலே சேதமடைந்திருக்கு. இமீடியட்டாக ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி தற்சமயம் அந்த 6 ஃபயர் என்ஜின்கள் ஈடுபடுத்தப்பட்டு கண்ட்ரோலில் ஓரளவுக்கு கொண்டாந்தாச்சு. பொதுமக்களுடைய பங்களிப்போடு அவங்களும் தீவிரமாக ஈடுபட்டதுனால ஓரளவுக்கு இப்போ கண்ட்ரோலில் கொண்டாந்தாச்சு. உரிய நடவடிக்கையில் நைட்டும் டீம் போட்டிருக்கோம். ஃபயர் சர்வீஸ் நைட்டும் கன்டினியூ பண்ணுவாங்க. கன்டினியூ பண்ணி தீ தற்சமயம் கண்ட்ரோல்